சீரியஸ்லி அருணை விட அவங்க அப்பா பயங்கரமான ஆளா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா பயங்கர மாசா இருக்கு. ஒரு பக்கம் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் மஞ்சரியை வந்து அவங்க அப்பா நோண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா அருண் அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. முக்கியமா நம்ம எதிர்பார்த்தோம்ல அந்த ஒரு அக்கா இன்னைக்கு வரல போல, நாளைக்கு தான் வராங்க. அதுல இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு, அது என்ன லேட்டரா அப்டேட் பண்றேன். எனிவேஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மா வந்திருக்காங்க. பிக் பாஸ் வந்து ஜென்ரலா எல்லார்ட்டையும் கேட்கற மாதிரி தான் கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கு இந்த வீட்டுல யாருக்காவது முரண்பாடு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி கேட்டோன்னே எல்லாருமே ஆமா சார் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல. இவர் என்ன அது எப்படி இல்லாம இருக்கும், அதெல்லாம் இருக்கு, இரு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்குறாரு. இதுல வந்து இந்த வார்த்தையை சொல்லும் போதே பாத்தீங்கன்னா தீபக் வந்து மண்டையை எப்படி சொல்ற தலையை தொங்க போடுறாரு. அதே மாதிரி மஞ்சரி முத்துக்குமரன் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறுது. கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும் அவங்க கிட்ட அப்படின்றது கண்டிப்பா தெரியும். ஏன்னா அருண் கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அதிகமா சண்டை போட்டிருக்காங்க. தீபக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல வந்து சண்டை போட்டிருக்காரு. சோ இவங்க எல்லாருக்குமே என்ன டவுட்னா அருண் வீட்ல இருந்து வந்தா கம்பல்சரி நம்மள கேட்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா மொத்த பேர் தலையை தொங்க போடுறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எடுத்தோன்னே மஞ்சரி தான் கேட்கிறாரு. அதாவது ரீசெண்டா இப்ப வந்ததுல அதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ரீசெண்டா மஞ்சரிக்கு அவங்க வீட்ல இருந்து வந்தபோது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அருண் நீங்க வந்து மஞ்சரி ஒரு மாதிரி டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் அவங்க அந்த பொம்மையோட கழுத்தை திருக்கி போடுறது அதெல்லாம் சொல்லும்போது ரொம்பவே தப்பா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா அவங்க வீட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க, மஞ்சரி வீட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அருண் என்ன விளக்கம் கொடுத்தானா, இல்லடா சொல்லு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் சொல்லியிருந்தேன், அதில் எந்த விதமான ரொம்ப ராங்கான இன்டென்ஷனும் இல்லை, ஜஸ்ட் ஃபன்னாக உங்களுக்கு கோவம் வருதுன்னா மண்டையை திருப்பி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டாரு. உண்மையிலே நேற்று கூட அந்த வீடியோவில் அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வீட்டிலேருந்து சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு. அருணோட இன்டென்ஷன் வந்து அது கிடையாது, அவர் வந்து ஃபன்னாக தான் சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்றாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஃபன்னாக சொன்ன விஷயத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொன்னார். அது தப்பு இல்லை. எது தப்புனா ஆக்சுவலாக முத்துக்குமரன் ஒருத்தர் இருக்கான்ல அவன் பண்ண தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு. அது எக்ஸாம்பிள் மீன்ஸ் அவர் ஆல்ரெடி நடந்த விஷயத்தை வந்து சொல்றாரு. இந்த மாதிரி முத்துக்குமார் என்ன சொல்றாரு, அருணோட தொல்லைகள்லாம் தாங்க முடியாம அவருக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் உச்சம் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா சார், உச்சம்ல உச்சம் 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 செம்ம காட்டாதுங்க உண்மையிலே. எப்படி சார் உங்களால் இப்படி யோசிக்க முடியுது அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் ஓகே, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவா வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கும் ஓகே புரிஞ்சிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன், அந்த முத்துக்குமரன் வந்து அந்த வார்த்தையை வந்து 3 தடவை யூஸ் பண்ணியிருந்தாரு, 3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது. ஓகேங்களா, மோஸ்ட்லி அதில் ஜாக்லின் வந்து 2 வாட்டி பேசியிருப்பாரு அதே விஷயத்தை. ஸோ அப்போ சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது இப்போ மஞ்சரி கிட்ட எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாரு, அப்படியே பாதிலே முடிச்சிருப்பாரு. ஏதாவது பண்ணிடணும்னு பயமா இருக்கு, ஏதாவது பண்ணிடணும்னு பயமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துலயும் அருணை இந்த மாதிரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல, எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது பண்ணிடணும், ஏதாவது நடந்துடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஜாக்லின் சொல்லும்போது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. என்னன்னா ஏதாவது பண்ணிடணும்னு பயமா இருக்கு, என்ன நானே கத்தி ஏதாவது எனக்கே குத்தி போகணும் அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு, ஏன்னா மென்டல் பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அந்த மீனிங்ல ஒரு சொன்னார். ஓகேங்களா, டோட்டலா அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அதாவது அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவன் பிரஷர் வந்து நான் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கேன், எவ்வளவுதான் உள்ள வச்சுக்கிட்டே இருக்க முடியும், அந்த பிரஷர் தாங்க முடியாம என்ன நானே கத்தி எடுத்து நானே குத்தி போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பிரஷரோட வெளிப்பாடு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது சொன்னது. ஓகேங்களா, சொன்ன விஷயம் அவங்க அப்பாவா பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமா இருக்கு எல்லாமே ஓகே, ஆனா அதுதான் உச்சம்னு சொல்றாருல. என்னன்னா அவங்க அப்பா இதை பார்த்திருக்காருன்னா கண்டிப்பா அதையும் பார்த்திருப்பாரு, ஜாக்லின் பேசுறதையும் பார்த்திருப்பாரு. சோ அதுல வந்து அப்ப அவரை குத்திக்கிறேன்னு சொல்றாருல, அப்ப அது எந்த வகையில போய் சேரும் அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா அது வந்து உச்சம் அப்படின்னு நம்ம சொல்றாரு. அருணோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ப்ரோமோல காமிக்கல. அருண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மூஞ்சியே ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு குறுன்னு. என்னன்னா ஆல்ரெடி என்ன போட்டு வந்து அடின்னு அடிச்சு இப்பதான் கொஞ்சம் எப்படி சொல்ல தேறி வந்துட்டு இருக்கேன், திருப்பி இவனுங்க வந்து இந்த மாதிரி அப்பா அம்மா சேர்ந்து ஏதாவது கிளறி விட்டாங்கன்னா திருப்பி போட்டு அடிப்பாங்களே அப்படின்னு அவன் பயத்துல பாக்குறாரு என்னன்னு தெரியல. ஆனா அருணோட ரியாக்ஷன் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்றேங்க, இந்த அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, போன சீசன் டைட்டில் வின் பண்ணாங்கல்ல, அவங்க பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன் பெரிய ஆள் தான். ஆனால் அதுக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விட்டரே பார்த்தீங்கன்னா கதி கலங்குது. என்னன்னா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பாடுறா பிக் பாஸ் வீடு வந்து வெடிக்க போகுது, வராங்கடா தலைவி என்ட்ரி, அவ்வளோதான் மாசு, முத்துக்குமரன்லாம் காலி, முத்துக்குமரன் மஞ்சரியில் தெறிக்க விட போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா அப்பா அவ்வளோலாம் பில்டப் வேணாம்ப்பா அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. இஷ்டத்துக்கு பில்டப்பை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. வெள்ளிக்கிழமை பாருங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து மிச்சம் இருக்க ஃபேமிலி வந்துருவாங்க, வந்ததுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அதில் வந்து விஷ்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அர்ச்சனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. விஷ்ணு வந்தா என்ன நடக்கும் தெரியும், விஷ்ணு வந்தா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதனாலே விஷ்ணு உள்ள விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ விஷ்ணு உள்ள வராங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அர்ச்சனா உள்ள வராங்க. இப்போ இந்த அர்ச்சனா உள்ள வரத பாத்தீங்கன்னா அவ்வளவுதான்டா பீஸ்ட் உள்ள வராங்க, இதுக்கப்புறம் பாருங்க எல்லாரும் காலி, எம்கே எல்லாம் போட்டு நொறுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியலையே, அப்படி என்னடா போன சீசன்ல அர்ச்சனா நல்லா தான் பண்ணாங்க, எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணோம். ஓகேங்களா, ஆனா மேட் என்னன்னா இந்த சீசன்ல அர்ச்சனா உள்ள வரது என்ன பொறுத்து ரொம்ப அன்ஃபேரா தோணுது. ஏன்னா வெளியில உட்காந்துட்டு சும்மா இருக்க முடியாம டப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஹோஸ்ட போட்டு வெளியில இழுத்துட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி பண்றது ரொம்பவே தப்பு, அவரு என்ன எப்படி சொல்ற பயாஸ்டா இருக்காரு,
தீபக் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்றாரு, அருண் ஒரு மாதிரி பாக்குறாரு. தீபக் பிரச்சனையை மட்டும் அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா அருண் வந்து பாத்தீங்கன்னா நோண்டி நொங்க எடுக்கிறாரு. திருப்பி மைக்ல வந்துலாம் கொட்டுன்னு கொட்டுறாரு. எப்படி தெரியுமா எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி அந்த கதறல வீடியோவா வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஹோஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு பெரிய ஷோட ஹோஸ்ட், அது மட்டும் இல்லாம சினிமால ஒரு இவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஓகேங்களா, அவங்களோட ஒப்பீனியனை வச்சுட்டாங்க. ஓகே, அந்த ஆளை திருப்பி இதே ஷோல இந்த சீசன்ல தூக்கி வந்து உள்ள விடுறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஹோஸ்ட்டுக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இது நான் மட்டும் கேட்கல, நிறைய பேர் கேட்டாங்க. ஃபேட்மேன் இருக்கார்ல ரவீந்தர், அவரே பாத்தீங்கன்னா ஒரு நேத்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசும்போது அதான் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து எந்த வகையில் அதுக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியல, ஏன்னா ஹோஸ்ட் பத்தி அவங்க தப்பா பேசியிருக்காங்க, அந்த ஷோல திருப்பி அவங்களை விடுறது வந்து ரொம்ப தப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேட்மேன் அவரும் சொல்லியிருந்தாரு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே தப்பான விஷயம் தான். ஏன்னா எப்படி இது வந்து யோசிச்சே பார்க்க முடியல. ஒரு ஹோஸ்ட் பத்தி ஒருத்தவங்க அவ்வளவு தப்பா பேசுறாங்க, அவங்க அவர் பண்ற ஹோஸ்டிங்கே பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு, பயாஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அப்படி இருக்க ஒருத்தவங்களை திருப்பி வீட்டுக்குள்ள விடுறது எந்த வகையில் நியாயம் தெரியல. இதுல வேற என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் இப்பயே பயந்துட்டானுங்கடா, முத்துக்குமரன் ஆர்மில எப்பயே பயந்துட்டானுங்க, சௌந்தர்யா ஆர்மி எல்லாருமே பயந்துட்டாங்க, அவ்வளவுதான் இவங்க உள்ள போனா செதுக்கிடுவாங்க அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா மொத்த பேர் இப்ப பயத்துல கதறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அக்கா சம்பவம் செய்ய போறாங்கன்னு தெரியல. உள்ள போயிட்டு ஏதாவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி தான் சம்பவம் செய்வாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அக்கா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பேசுறதா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ள போய் அதே விஷயத்தை பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா விஜய் சேதுபதி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும், பண்ணுவாரு. அவர் அந்த அளவுக்குலாம் விட்டுட்டு போற ஆள் இல்லைங்க. அவரை ஒருத்தவங்க அட்டாக் பண்ணி பேசுறாங்கன்னா திருப்பி அட்டாக் பண்ணிட்டு போயிடுவார். இந்த ஷோ இல்லைனா கூட அவர் பாட்டு பொழிச்சிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான். கமல் சார் மாதிரி ரொம்ப பொறுமையா பக்குவமாலாம் இல்லை. அவளுக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னா அவள் தான் அங்கேயே தாக்கிட்டு போயிட்டே இருந்துருவார் மனுஷன். அருண் எப்படி வந்து திருப்பி கொட்டினார், அந்த மாதிரி தான் 2 கொட்டு அர்ச்சனாக கொட்டுவார் அப்படின்னு மாதிரி தோணுது. ஆனால் ஓவரா பில்டப் ஏற்றுறானுங்க, கொஞ்ச நஞ்ச பில்டப் ஏற்றினா பரவாயில்ல, ஒரேடியா ஏற்றுறானுங்க. அவ்வளோதான், அர்ச்சனாக்கா உள்ள வர போறாங்க, மொத்த பேர் காலி அப்படின்ற மாதிரி. இதில் போன சீசனில் அவங்க பேசியிருந்தாங்களா பிரதீப் ஆண்டனி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட பூர்ணிமா கிட்ட சண்டை போட்டுருப்பாங்களா, அந்த வீடியோலாம் எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துங்க போன சீசன்ல எப்படி ஃபயரா இருந்த எங்க அக்கா, இப்படிப்பட்ட அக்கா திருப்பி உள்ள வரப்பாங்க. இவ்வளவு நாள் இந்த சீசன் என்ன ஒண்ணுமே இல்லாம தானே போச்சு, இப்போ உள்ள வர போறாங்க பாருங்க, வந்தோன்னு பாருங்க எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. போன சீசன்ல ஆக்சுவலா பாதிக்கு மேல ஒருத்தவங்களோட சப்போர்ட்டை இது அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா கேரி பண்ணிக்கிட்டாங்க. அதை சொன்னாலே இப்ப அர்ச்சனா கஷ்டமா இருக்கு. அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா அதை வச்சு நான் சொல்றாங்க, ஆக்சுவலா அர்ச்சனா நீங்க மட்டும் வின் பண்ணல, இன்னொருத்தரோட சப்போர்ட்டை தான் வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா உங்களால ஏத்துக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அன்ஃபேரா இருக்குன்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபேர்லாம் இல்லைங்க, அதான் ஃபேர். ஏன்னா பிரதீப் ஆண்டனியோட சப்போர்ட் உங்களுக்கு அப்படியே டோட்டலா டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஏன்னா அவரோட விஷயத்துக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் அதையே அவங்களால ஏத்துக்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் போன சீசன் ஃபுல்லாவே அர்ச்சனாக்கு நானும் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. இந்த சேனல்ல போய் வீடியோ இருக்கும், நீங்களே பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பேசின பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதே விஷயத்தை வந்து இப்போ அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள புள்ளி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு அந்த அளவுக்கு கத்தி பேசிட்டு இருந்த அர்ச்சனா வெளியே வந்து என்ன பண்றாங்க, இல்ல இப்போ வந்து அருண் வந்து புள்ளி தான் பண்றாரு, அதை புள்ளி பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்ட்ன்ற மாதிரி பேசுறாங்க. அருண் பண்ற விஷயத்துக்கு வந்து சப்போர்ட்ல நிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை, ஹோஸ்டே தப்பா பேசுறாங்க. போன வாட்டி கமல் சார் இந்த மாதிரி பேசும்போது இப்போ மாயாக்கும் சௌந்தர்யாக்கும் சரி பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த சமயத்தில் ஏன் இவங்க வந்து கேட்கிட்டு இருந்தேன், கமல் சார் நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு சார், பயாஸ்டா இருக்கீங்க, அவங்கள மட்டும் டச் பண்ணிட்டு போயிருங்க, என்ன மட்டும் என்ன நோண்டி நொங்க எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியது. அப்போலாம் கேட்கல, ஏன்னா அப்போ அவங்க ஒரு கண்டஸ்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் இல்லை. ஸோ கண்டஸ்டன்ட் இல்லாதவங்க என்ன வேணா பேசினால அதை தானே இப்போ அவங்க பேசிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் பேசி விட்டுட்டாங்க. திருப்பி இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக திருப்பி அதே மாதிரி ஹோஸ்ட்டை தப்பாக பேசின ஒரு ஆளையே உள்ள விட்டா எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. ஆனால் திருப்பி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை வந்து அர்ச்சனா வராங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பெரிய சம்பவம் வந்து செஞ்சு விட்டுருக்காரு முத்துக்குமரன். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ரிப்ளை கேள்வியா கேட்டா ரிப்ளை கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சு கேள்வி மாதிரி இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்கள கொஸ்டின் பண்றாரு, அந்த கொஸ்டினுக்கு நடுவில் முத்துக்குமரனை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா டேரக்டா முத்துக்குமரன் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டா கண்டிப்பா ரிப்ளை கொடுத்துரு. அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, எனக்கு எந்த பேரண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா நான் தப்பு பண்ணலாம், சாரிலாம் கேட்க முடியாது. அவங்க இன் கேஸ் என்கிட்ட கேள்வி கேட்டால் அதை விளக்கம் கொடுப்பேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் ஒப்பீனியன் ஒன்று சொல்றாங்க, அதுல வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்கணும் ஒத்துக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுல சாரி கேட்கறதுக்கு முத்துக்குமரனுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி அவர் வந்து கொஸ்டின் கேட்டா விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஆனா அவங்க அப்பா மாஸ்தாங்க, எப்படி சொல்றது, அவருக்குள்ள இருக்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து ஓப்பனா இந்த மாதிரி கேட்கறாங்கல்ல, உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சிருக்கு, அருணை இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்களே, அதாவது அருணை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு விஷயம் பாதிச்சிருக்கு, அதை கேட்கறாரு, எல்லாமே ஓகே தான். ஆனா அதுக்குன்னு அதுதான் கரெக்ட்ன்ற அவசியம் கிடையாது. அருணோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு நான் வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே காமிக்கல, அவங்க அப்பாவுக்கே ஜூம்க்கு போயிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.